அண்மைச் செய்தி. மும்பையில் பச்சிளங்குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பையில் பச்சிளங்குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டதுடன் அந்த மிரட்டிய நபரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மும்பையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் பச்சிளங்குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் அந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட குழந்தைகளை அனைவரையுமே போலீசார் மீட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பையில் உள்ள பிரபல ஆக்டிங் ஸ்டுடியோவில் குழந்தைகளை பணயமாக பிடித்து வைத்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். மும்பையில் குழந்தைகளை வைத்து எடுத்துக் கொண்டிருந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து அந்த குழந்தைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மும்பையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மும்பையில் குழந்தைகளை பிணை செய்திகளாக பிடித்து வைத்திருந்த ரோஹித் என்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகளும் அவரிடமிருந்து பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அவர் எதற்காக இப்படி செய்தார் என்ற எந்த தகவலும் வெளியாகவில்லை. அவரை கைது செய்த போலீசார் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் அனைத்து குழந்தைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக மும்பை காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த ரோஹித் என்ற நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக மும்பை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணையின் அடிப்படையிலேயே எதற்காக அவர் குழந்தைகளை கடத்தி வைத்து இப்படி மிரட்டினார் என்ற தகவல் வெளிவரும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நபரினுடைய முழு பெயர் ரோஹித் ஆர்யா என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நபர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் உண்மையானதானா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்ட, அதாவது குழந்தைகளை கடத்தி வைத்து மிரட்டிய அந்த நபர் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்து மிரட்டிய நபர் ரோஹித் ஆர்யா என்றும் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாலும் கூட அவர் எதற்காக இது போன்ற செயலில் ஈடுபட்டார் என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.